Hi students, today we are going to start the torque experienced by an electric dipole in the uniform electric field. This is very important topic in chapter 1. So what is the uniform electric field? It's have a same magnitude and same direction. Okay, it's called uniform electric field. So இதில் நம்ம என்ன பண்ண போறோம் dipole வந்து consider பண்றோம் electric dipole. Dipole means two equal and opposite charges separated by a small distance. It's called electric dipole. So this is negative charge. Okay, this is negative charge and this one positive charge. Okay, so இதில் வந்து என்ன force act ஆயிட்டு இருக்குன்னா plus QE. ஓகேவா இந்த இது வந்து சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு அவுட்வர்ட்ல இருக்கு ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ இங்க எப்படி இருக்குன்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஸோ இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு இது வந்து மைனஸ் QE ஸோ டாப்ல என்ன சொல்றோம் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல டூ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஈக்குவலா ஸோ இது வந்து எலக்ட்ரிக் டைபோல் ஸோ லைன் ஜாயின் பண்ணிட்டோம் இதோட சென்டர்ல இருந்து இது வந்து ஆரிஜின் டு இந்த பாயிண்ட் ஏ இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு ஸ்மால் ஏ அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் பர்பண்டிகுலர் லைனாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஸோ அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது இந்த ஏசி டிஸ்டன்ஸ் தெரியாது ஓகேவா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்போ என்ன பண்ணுவோம் இது வந்து சைன் தீட்டா மாதிரி இருக்கா ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனியஸ் ஓகேவா ஸோ sin theta equal to opposite வந்து தெரியாது ஸோ opposite by hypotenuse value 2a ஸோ 2a அப்போ opposite வேணும்னா என்ன பண்ணுவோம் 2a sin theta equal to opposite value ஸோ இந்த வேல்யூ என்ன இருக்கப்போ 2a sin theta ஓகே ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகேவா ப்ளஸ் QE அண்ட் மைனஸ் QE இது எப்படி இருக்குன்னா ஜீரோவா இருக்கு பிகாஸ் இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஜீரோவா இருக்கு நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஓகே டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஸோ இட் வில் பி ப்ரொடியூஸ் த கப்புள் ஓகேவா ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டார்க் ஸோ திஸ் டார்க் tends to rotate the dipole. So next in the diagram ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா torque. Torque ன்ற சிம்பிள் எப்படி கன்சிடர் பண்ணுவோம் tau இப்படி கன்சிடர் பண்ணுவோம் tau is equal to first இந்த distance இந்த சென்டர் A ல இருந்து OA into இந்த சார்ஜ் அதோட ஃபோர்ஸ் minus QE ஓகேவா plus next இந்த distance OB plus OB into அதோட distance QE ஓகே ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்ம்ல இருக்கு போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது மேக்னிடியூட் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ டோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் OA வெக்டார் அண்ட் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் QE வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் OB வெக்டார் இன்டு QE வெக்டார் ஒன்றும் இல்லை இதுக்கு அப்படியே மாடுலஸ் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ நம்மளுக்கு வந்து வெக்டார் ஃபார்முலா இருக்கு ஸோ modulus of A into modulus of B is equal to modulus of A modulus of B sin theta. So in the formula வந்து vector formula. So in the formula substitute பண்ண போறோம். So tau is equal to modulus of OA and the modulus of minus QE next sin theta. அதே மாதிரி plus OB க்கு அதே தான் modulus of OB and modulus of QE sin theta. Okay, so next என்ன பண்ண போறோம் இது மாடுலஸ்ல இருந்து வெளியில எடுக்க போறோம் இதோட மேக்னிட்யூட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோமா so 2 is equal to OA value small a next மாடுலஸ்ல இருந்து மைனஸ் வந்து வெளியில வந்துரும் so QE sin theta plus OB வேல்யூ சேம் தான் A and QE sin theta. So A QE sin theta plus A QE sin theta is equal to 2A QE sin theta. Okay, already நமக்கு தெரியுமா 2AQ is equal to P electric dipole moment நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். So 2 is equal to PE sin theta. Okay, இந்த ஃபார்முலா வரை போட்டுருக்கோம். Next So
when torque is maximum and minimum. ஸோ டார்க் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைபோல் வந்து இப்படி அலைன் ஆகும். ஓகேவா? எப்படி இந்த டைபோல் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துருச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது? θ is equal to 90 டிகிரியாக இருக்குது. ஸோ sin 90 equal to 1. ஸோ இங்கே sin 90 equal to 1 போட்டால் என்ன வரும்? torque is equal to PE. ஓகே, ஸோ எப்போ வந்து மினிமமாக இருக்குது? மினிமம் மீன்ஸ் இந்த டைபோல் என்ன ஆகிட்டுருக்குன்னா ரொட்டேட் ஆகிட்டே வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு அலைன் ஆகிடும். டைரெக்டாக ஈக்குவலாக இந்த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு அலைன் ஆகிடுது. ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா θ is equal to 0 டிகிரியாக இருக்குது. ஸோ sin 0 equal to 0. ஓகே, ஸோ அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து என்னமா இருக்குது? மினிமமாக இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணுறோம். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் யூனிஃபார்மாக எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னா டூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்போஸ் இங்கே E1 எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆச்சுன்னா இங்கே E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்குது? டூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. So it has a net force and a net torque because இது வந்து non uniform electric field இருக்கு, different kinds of electric field create ஆகுது. அதனால இங்க எப்படி இருக்குன்னா net force இருக்கு and net torque இருக்கு. ஓகேவா? Thank you.